அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுன்னு இன்றைக்கி நாளைக்கும் வந்து 3 நாள் செய்தி வரும், ஹெட்லைன்ஸில் இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கும். 2-3 நாளில் அவர் வந்துடுவார் வெளியில். ஒரு அவதூறு பேசுகிறவருக்கு குற்ற பின்னணிகள் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்தி அவரை கைது பண்ணி கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய குற்றமாக எனக்கு தெரியலைங்க. என்னை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. எவ்வளவு வீரர்கள் வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக நிற்பேன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, அது நடக்காது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, அவர் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். நீங்கள் கொடுத்துருக்க டிஒய்சியில் கொடுக்கப்பட்ட ஆள் வந்து சொறி பிடித்த ஒரு அனிமல், வெறி பிடித்த அனிமல். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. கடினா கடிக்கும். கேவலமான பிறகு அந்த டிவிஎஸ்சி பொறுப்பு வந்து. ஆனால் அந்த வழக்கு நிற்கணுமா வேணாம், ஒருத்தவங்கள வழக்கு போட்டு நிற்கணும்ல, நிற்கணும். இவன் 2 பக்கமும் காய்கறின்னு உட்காந்துக்கிற ஆளுங்க. இவன் வந்து சாதாரணமாக நிற்காது. அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குத்த போகிறான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம்ம காவல்துறையில் எப்படி நம்ம சில களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க கடந்த ஆட்டுக்கு வச்சியோ, அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த சுப்ரியா சாகு மாதிரி ஆட்கள்லாம் தயவு செய்து மாற்றுங்க. இல்லைன்னா உங்கள் தலையெழுத்து மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலியமாக. சாதிக் பாஷா எப்படி கொண்டானுங்க, அதுதான் பிரச்சனை வந்தோடனே சாதிக் பாஷா மாதிரியும் அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வானுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு நல்லா இருக்கணும். அவர் பாவம் ஏதோ ஒரு விஷயத்தில் சூழ்நிலையில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாரு, ஏதோ அவர் தூரம் பேசிட்டாரு, வந்து பாருங்க வீரவாசனம் பேசிட்டாரு. இப்போ உள்ளே போய் அண்ணாச்சி வந்து ஜெயிலில் உட்காந்தாருன்னா உடம்பை பார்த்து பாருங்க. நடிகையோட பேசுகிறாருன்றது வந்து தப்பு தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவனும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. சம்மந்தப்பட்டவருக்கு ஏதோ பொண்ணுக்குன்னு நடிகை கிடச்சிருக்குது, ஓகே. அண்ணாச்சிக்கு என்ன வருத்தமாக இருக்கும், நமக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தமாக இருக்குன்னு தெரியல. அந்த வருத்தத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். ஏவாவேலு அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக. அவருக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்ற போல. இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு உடல்நிலை பிரச்சனையால. பிரதர் இதெல்லாம் வந்து இயல்பு பிரதர், இதெல்லாம் ஒன்றும் பெரிய தொகுத்தனை குத்துற மாட்டாங்க பிரதர். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாருமே லஞ்சம் பண்ணுறான், ஊழல் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். புரியுதுங்களா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வராகி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரா. சார், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து ஆய்வுக்கு சென்ற இடத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. நான் வந்து என்னுடைய கார்ல வரேன், நீங்களும் என்னுடைய கார்ல வாங்க அப்படின்ற போல காவல் அதிகாரி கிட்ட அவர் வாக்குவாதம் செய்கிறாரு. ஆனால் அதையும் மீறி காவல் அதிகாரிகள் அந்த காவல் அதிகாரியுடைய வாகனத்திலேயே அழைத்து செல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்திற்கு இடையில தான் அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவர் மீது 4 பிரிவுகள் மீது வழக்கும் பதிவு செய்திருக்காங்க. இந்த பின்னணி என்ன சேர்ந்தவர்? இல்லைங்க, கடந்த முறை வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாக நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியதாகத்தான் வழக்கு. ஆமாம், அவர் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. இது என்ன சொல்கிறது, ஏதோ சின்ன கல்லை தொடச்சி ஏதோ பெருசாக அசிங்கப்படுற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சொல்கிறேன், அவருடைய சொத்து சேர்ப்பு வழக்கு மற்றும் ஈடி இருக்கிற வழக்கு, இப்படி பல விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. ஓகேங்களா? அவதூறு பரப்புறவனெல்லாம் மீது வழக்கு போடணும்னு சொன்னால் நீங்கள் 99% வந்து இன்றைக்கி இருக்கிற 100க்கு 99% அவதூறு பரப்புறவன் தான் அதிகமாக இருக்கான். அதுவும் இந்த யூடியூப்பில் பெரிய ஜாம்பம் பெரிய புடிங்கன்னு பேசுகிறான்ல, அவங்கள பற்றிலாம் ஆஹா ஓஹோ. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் பேர் மேலே போகணும். நீங்கள் கடந்த தேர்தலில், ஓகே, தேர்தலுக்கு முன்பாக 1 லட்சம் பேர் பேசினா இப்போவும் ஒரு 50,000 பேர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆள் கொஞ்சம் மாறி இருக்கும், உருவம் மாறி இருக்கும், கம்மி பண்ணிட்டானுங்க, அவ்வளோதான். அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுன்னு இன்றைக்கி நாளைக்கும் வந்து 3 நாள் செய்தி வரும், ஹெட்லைன்ஸில் இருக்கும். புரியுதுங்களா? குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கும். 2-3 நாளில் அவர் வந்துடுவார் வெளியில். ஒரு அவதூறு பேசுகிறவருக்கு குற்ற பின்னணிகள் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வேறு. இந்த அவதூறுக்கெல்லாம் இந்த மாதிரி வழக்கு போடுங்க, கேஸ் நடக்கட்டும், டெப்ரவேஷன் போடுங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவதூறுக்கு.
நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்தி அவரை கைது பண்ணி கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய குத்தமாக எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற நடவடிக்கையை அதை பார்க்கலாமா? சென்னையில் 10 பேர் இருக்கான், பிடிச்சி உள்ள போட முடியுமா? சென்னையில் 10 பேர் நடிகர் நடிகைகளையோ அல்லது வந்து அரசியல்வாதிகளையோ ஆன்மீகவாதிகளையோ குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு 10 பேர் சுற்றி இருக்கிறான். அவனுக்கு கையில் ஒரு 25,000 30,000 கேமரா வாங்கிக்கின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுருக்கான். புரியுதுங்களா? அவனெல்லாம் கைது பண்ணணும்னா ஏற்கனவே சிறைச்சாலை மத்திய சிறைச்சாலை புழலில் 3,500 பேர் உள்ளே இருக்கிறான். அந்த ஜெயிலுடைய கெப்பாசிட்டியே வந்து 1,250 பேர் தான், 1,700 பேர் தான். இன்றைக்கி எப்படி இருக்குது? 3,250 பேர் மேலே தாண்டி போய் 3,500 பேர் தாண்டிடுச்சு. இப்போது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில்லற பசங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு அந்த ஜெயிலே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஜெயிலுக்கு ஆமாம், ஜெயிலுக்கு அசிங்கம். என்னங்க இது? எவனுக்கு வழக்கு போடணும் என்னது போகணும்னு தெரியாது. போங்க, இந்த திட்டு பசங்க இந்த நிறைய அதிகாரி இருக்கான் பாருங்க, அந்த IAS IPSல அவனுக்கு மேலே வழக்கு போடுங்க. கோடி கோடியாக கூச்சி வச்சு கொள்ள வச்சுக்கிறான் ஒருத்தன் டிவைசியில். அவனை கொண்டு போய் டிவைஸில் குறை வச்சுருக்கீங்க, அவங்ககிட்டயே பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவானம்மா. ஒரு அவன் பேசுனா, நான் நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், அவன் வந்து ADGP எல்லோண்டா இருக்கும்போது முக்கியமான சில காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களை ஃபோன் பண்ணி இங்கே வா அங்கே வா, என்ன வீட்டு வேலைக்காரியா இல்லை வேலைக்காரனா? சரி, தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் வந்து கடந்த ஆட்சியிலையும் அப்படி தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தராத்தரம் தெரியாதவன், தகுதி தெரியாதவன், அவனுக்கு திருப்பி வந்து டிவைஸில் பதவி தெரியுங்க. ஊழல்வாதி லஞ்சவாதி அவனை பிடிக்கிறதுக்கு அவங்ககிட்டே சாவி கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது இப்படி தான் அவங்களுடைய புத்தி மாறுமான்றது எனக்கு கேள்வி எழும்புது. நிறைய இருக்குங்க. ஒருத்தனை சண்டை போகணும் முடிவு பண்ணுறதுக்கப்புறம் விட்டால் ஏன் கீழே இருக்கிற சுற்றி அடிச்சுக்கிறீங்க? அடிச்சா டைரெக்டாக அடிங்க. இப்போது அவர் ஆட்சிக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கிற ஏவா வேலு அவர் வந்து இன்னைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருக்காரு. அவருக்கு நாளை கேட்டு போயிருக்காரு. அதே போன்று KN நேரு மீது விசாரணை துவங்கியிருக்கு. நான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன வேணால் நடிச்சிங்க, அவர் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். நீங்கள் கொடுத்துருக்க டிவைசியில் கொடுக்கப்பட்ட ஆள் வந்து ஒரு சொறி பிடித்த ஒரு அனிமல், வெறி பிடித்த அனிமல். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. கடினா கடிக்கும், புடினா பிடிக்கும். ஒரு கேவலமான பிறவி அந்த டிவிசிக்கு பொறுப்பு வந்துக்குது. ஆனால் அந்த வழக்கு நிற்கணுமா வேணாமா? ஒருத்தர் மேலே வழக்கு போட்டு நிற்கணும்ல? நிற்கணும். இவன் 2 பக்கமும் காய் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறான் ஆளுவன். இவன் வந்து சாதாரண நினைக்காது. அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து. இவன் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குத்த போகிறான். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இவர் விஜய் குத்துறாரே இல்லையோ, இதெல்லாம் வந்து டிவைசியில் எவ்வளோ பேருடைய வயிற்றச்சை கொட்டிக்கிட்டு இருக்குது. தவறான ஒரு ஆட்களை போட்டுட்டு குத்துதே குறையுதே சொரியுதேன்னு சொன்னால் இதனால் ஒரு பயனும் இல்லை தம்பி. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஏவா வேலு அவர் இவருன்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாம் 10 நாள் கூத்து. அவனுக்கு தேவை அன்றைக்கி லைன்மேட்டு. புரியுதுங்களா? நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரில. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வழக்கு போகிற டிவைசியில் நீ வந்து லாண்டர்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது இதுதான் சம்மந்தப்பட்ட குற்றவாளி ஆம்ஸ்டாங் கொலையில் அப்படின்னு சொன்னவன் நீ தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு சொன்னது நீ தான். ஏன்னா நீயே வந்து இப்போ ஒரு ரைடு போனாங்கல்ல அமைச்சர்கள் வீட்டில். ஆமாம். என்ன நடந்திருக்கு ரிசல்ட்டு? ஏன் பத்திரிக்கையாளர் என்ன எடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? டிவைசி போய் ரைடு போனாங்க சார், எடுத்தாங்க சார், சில டாக்குமெண்ட் எடுத்ததாக சொல்கிறாங்க சார். ஆமாம். இந்த பைத்தியம் இருக்குல்ல, இந்த பப்ளிசிட்டி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான்ல அவன் டிவைசி டைரக்டர், அவன் அந்த பைத்தியம் நான் இங்கே போனேன் இவ்வளோ எடுத்தேன்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா சார்? சொல்லணும். உங்கள் வீட்டில் ஒருத்தன் போகிறேன், உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன் அதிகாரத்துக்கு உட்பட்டு அப்படின்னா நான் எல்லாத்தையும் எழுதுவல்ல. இவங்க செல்ஃபோன் திருடன் தானே. உங்கள் வீட்டில் தான் செல்ஃபோன் திருட்டு போயிட்டுருப்பான். அருண் பாருங்க, செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அந்த மந்திரி வீட்டில் என் செல்ஃபோனை திருட்டு போயிருக்கான். அந்த மாதிரி ஒரு 5-6 செல்ஃபோனை திருட்டு போய் அவன் பொண்ணுங்க பசங்களுக்குலாம் கொடுக்குறான் அந்த செல்ஃபோனை. துப்பு கட்டவன் இவனெல்லாம் போய் நீ டிவைஸில் வைக்கலாமா? நான் சொல்லிதான் உங்களுக்கு. இவன் போய் ரைடு பண்ணி இந்த ஆட்சிக்கு களங்கத்தான் ஏற்படுத்துவான். இவன் வந்து எதுவும் பெருசாக ஒன்றும் கழிக்கலாம் மாட்டான். ஏன்னா பிஸ்கெட் அங்கேயும் போடுறாங்க இங்கேயும் போடுறாங்க. இங்கே அதிகார பிஸ்கெட் இருக்குது, அங்கே காசு போடுற பிஸ்கெட் சாப்பிட்டாங்க.
அவன் எப்படி இந்த வேலையை செய்வான்னு நினைக்கிறீங்க? ம். இதனால் நீங்கள் வந்து நீங்கள் இந்த வழக்கில் இவ்வளோ கோடி கைப்பற்றிட்டோம், இவ்வளோ லட்சங்கள் சொத்துக்களை கைப்பற்றிட்டோன்ட்டு சும்மா ஏமாத்து வேலை பார்த்துங்கிறானுங்க. நம்ம இவர்கிட்ட சிஎம் விஜய்கிட்ட விஜய் ஏமாத்தின்னு இருக்காங்க அப்போ. சத்தியமாக ஏமாத்துறான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டேன்னா, ம். இப்போ முந்தா நாள் நேற்று இந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார், கேள்விப்பட்டீங்களா? ம். தெரியுமா? இது அவருக்கே தெரியாது பாவம். அவரே பாவம் இப்போ தான் கூப்பிட்டாலும் வந்துட்டார் போகுது. ஓகே. அந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டர். அதில் சுப்ரியா சாகுன்னு ஒரு உதவாக்கார ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. சுப்ரியா சாகு. ஆமாம், இருக்காங்களா தெரியுமா? பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்லி ஃபார் காஸ்டியூம் மட்டும்தான், ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஃபுல்லாக சோஷியல் மீடியா மட்டும்தான். பைத்தியம் இப்படி தான் பைத்தியம் பிடிச்சாலே இதுங்க எல்லாம் பாதி பைத்தியம் இப்படி தான் சுற்றி ஆஞ்சனுது. நேற்று ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்த தம்பி. அந்த வீடியோவை நான் ஒன்றா எடுத்து தரேன், நீங்கள் வேணால் போடுங்க. வெப்பன் கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. அதை இல்லைன்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் உட்பட்டு கொடுக்குறாங்க, வாகனங்கள் கொடுக்குறாங்க. தம்பி நான் திருப்பி சொல்கிறேன், அந்த வாகனம் கொடுத்து இப்போ இருக்கிற மினிஸ்டரை வச்சு இவரை வச்சு சுற்றுச்சூழல் ஃபாரஸ்ட் வனத்துறை அமைச்சரை வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ஒரு பக்கத்தில் ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. கேவலம் அவனுக்கே வெக்கமான சூடு சொன்ன இதை பார்க்கும்போது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் 2 பேர் நிற்கிறான். அதில் என் தம்பி ஒருத்தன் நிற்கிறான் பாவம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. டே காரிகை நேற்று தான் துப்புனேன். ஏன்னா உங்களால் கொஞ்சமாவது மான மரியாதை காப்பாற்றிக்க மாட்டீங்களாடா? ஏன்னா டிசம்பர் மாதம் தானே உதயநிதி வச்சு அதே பேப்பரை கொடுத்தீங்க, அதே தானே கொடுத்துருக்கீங்க. திருப்பி என்னடா தொடச்சி திருப்பி கொடுக்குறீங்கன்னா, அண்ணே நான் என்னென்ன பண்ணுறது, மேடம் சொன்னாங்கன்னு எடுத்து வைக்கிறோம்னேன்றான். அதே துப்பாக்கி யாருக்கும் கொடுக்கல, பிளாஸ்டிக் எவ்வளோ சுற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே. போன டிசம்பர் மாதம் வீடியோ இருக்குது பிரதர், அந்த அம்மா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க பிரதர். நான் ஏன் ஏமாத்துறான்னு சொல்லுது அவங்களுக்கு, புரியுது அவங்களுக்கு? போன முறை தானே அந்த முன்னால் இந்த முட்டு சந்தில் கூட்டு போய் விட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. அதே கதையை கொண்டு வந்து இதே இடத்துல மினிஸ்ட்ரிட்டு காமிக்கிறானுங்க. இது ஒன்று. போன வருஷம் டிசம்பர் மாதம் யார் இருந்தது? உதயநிதி ஸ்டாலின் அவர் துவக்கி வச்சார். அதே மேட்ரு, அதே வெப்பனு அவர் வரத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம், டிசம்பருக்கு முன்னாடி மார்ச் மாதம் நீங்கள் போய் சுப்ரியா சாகுடைய இதில் பாருங்கள். நானும் பேப்பர் கட்டிக்க அனுப்புகிறேன், வீடியோ அனுப்புகிறேன். அதே வெப்பனு, அதே வண்டி. இதே எத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருப்பீங்க? 5 வருஷமாக அதால் ஏமாத்து பத்தாது. திருப்பி இந்த ஆட்சி மாறினதுக்கப்புறம் இதே தாங்க பார்க்குறானுங்க. இந்த மந்திரிக்கு தெரியுமா தெரியாது தெரியலைங்க. சுப்ரியா சாகுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, வெரி ஒஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அதுக்கு எதுக்குமே லாக்கில்லாத ஐஏஎஸ் ஆஃபீஸரு. லஞ்ச லாவணியத்தை தவிர வேறாங்க காசு இல்லாமல் பார்க்காத ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. டெய்லி சோஷியல் மீடியா பைத்தியம் பிடிச்சி ஆயுதுங்க இந்த பைத்தியங்கள்லாம். இந்த பைத்தியக்கார நாயெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி வேலை பார்த்தீங்கன்னா எப்படிங்க வேலை பார்க்க முடியும்? ஒரு அரசாங்கம் வேலை நடக்கணுங்க. கொடுத்த வேலையை திரும்பி இதே தான் திருப்பி ஒரே வெப்பனை எத்தனை வாடி காட்டுவீங்க, ஒரே வாகனத்தை எத்தனை வாடி கொடுப்பீங்க? என்ன அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு எப்படி வேலை செய்கிறீங்க நீங்கள்? கடந்த ஆட்சியில் வந்து முருகானந்தமோ அவங்க பொண்டாட்டி இந்த சுப்ரியா சாகும் பண்ண கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு? தமிழ்நாடு நாரி போய் இருந்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவியில் திரும்பி வந்து ஏமாத்தின்னு விஜய் அரசு ஏமாத்துதுங்க. இதை நம்ம சொன்னோம்னா இந்த பசங்களுக்கு புரியாது. ஐயோ எங்கள் ஐயா வந்து இது கொடுத்துட்டார், அதை கொடுத்துட்டார். டே பாவம், அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியலடா. இது பாரு துப்பாக்கியும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே 2025 கொடுத்துட்டானுங்கடா. தேர்தல் வந்தோன்னா அதே தொட்சி எடுத்து பிளாஸ்டிக் கவரில் பட்சி எடுத்து வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஏமாத்தாதீங்க மக்களை, அது போய் சேரணும். நீங்கள் நம்ம காவல்துறையில் எப்படி நம்ம சில களங்கத்தை ஏற்படுத்தினாங்க கடந்த ஆண்டு காலத்துலேயோ, அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த சுப்ரியா சாகு மாதிரி ஆட்கள்லாம் தயவு செய்து மாற்றுங்க. இல்லைன்னா உங்கள் தலையெழுத்து மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சி. ஓகே. இப்போது அவருக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்ற போல் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி சினிமா பாணியில் அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற போல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் RS பாரதி இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்தெல்லாம் சந்திப்போம் அப்படின்ற போல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் உச்சநீதிமன்றம் சந்திக்கிறதுக்கு அவர் என்னங்க பெரிய விஷயமா? 6000 ரூபா ஃப்ளைட்டு போட்டிங்கன்னா டெல்லி போய் இறங்கிடலாம். டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நேராக 650 ரூபா கொடுத்தீங்கன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். அதான் உச்சநீதிமன்றம். ஆமாம். வெளில கேட்டில் பாஸ் போட்டிங்கன்னா திரும்ப உள்ளே காமிப்பாங்க கோர்ட்டை. சும்மா இருங்க சாமி, ஏதோ உச்சநீதிமன்றம் பார்ப்போம், ஐநா சபையை பார்ப்போம்,
பண்ணாத அயோக்கியத்தனமே கிடையாது திமுக ஆட்சியில். சும்மா உதார் விட்டுக்குன்னு இதை பண்ணிட்டு பாவம் அந்த ஆளை காப்பாற்றி சுகர் பேஷண்ட்டு. ஆமாம், புரியுதுங்களா? சுகர் பேஷண்ட் ஏதாவது ஆகிட போகுது பாவம் அனிதானனுக்கு. நல்ல மனுஷனை போட்டு தள்ளுறாதீங்க. உங்களுடைய சுயமான உங்கள் சொந்த பிரச்சனைனா எப்பவுமே திமுகவுக்கு தனக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா ஒரு லேயர் வச்சுருப்பாங்க. பஸ் ஆமாம், லேயர் ஒன்று வச்சுருப்பாங்க. உறுப்பினரோட அதிகமாக வச்சுருப்பாங்க போல லாயரு. லாயர் இல்லை லோயர்னு. லோயரா? ஓகே, நான் சொன்னது இப்போ குழம்பிட்டேன். லேயர் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவர் லேயர் வச்சுருக்கானுங்க இவங்க. சாதிக் பாஷா எப்படி கொண்டானுங்க? எப்படி கொண்டானுங்க சாதிக் பாஷாவை? மர்மமான முறையில் செத்து போயிட்டாரு நியூஸ் வந்தது. அதுதான் பிரச்சனை வந்தோடனே சாதிக் பாஷா மாதிரியும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க கொண்டானுங்க அவனுங்க. அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுருவானுங்க. ஸோ அதனால் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் நினச்சி நல்லா இருக்கணும். அவர் பாவம் ஏதோ ஒரு விஷயத்தில் சூழ்நிலையில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார். ஏதோ அவர் தூரம் பேசிட்டாரு, வந்து பாருங்க வீரவாசனம் பேசிட்டாரு. இப்போ உள்ளே போய் அண்ணாச்சி வந்து ஜெயிலில் உட்காந்தாருன்னா உடம்பை பார்த்து பாருங்க. அப்போ நல்லதுன்றீங்க, உள்ள போனது எல்லாமே இருக்கு அந்த மனுஷனுக்கு. அவர் பாட்டு உள்ளே போய் உட்காந்தாருன்னா அதுவும் உங்கள் தென் மாவட்டத்தில் அவரை மீறி அவர் போடப்பட்ட ஆள் தான் சிறைச்சாலையில் இருப்பான். அவர் போட சூப்பரண்டு, அவர் போட ஜீரர் அந்த மாதிரி தான் இருப்பான் தூத்துக்குடியில். வேற எங்கேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் மீறி விட முடியல. எல்லாம் அண்ணாச்சி சொந்தக்காரனாக இருப்பான். சந்தோஷமாக ஒரு 10 நாள் இருந்துட்டு வெளியே வந்துட்டு சுகர் குறைஞ்சி வெளியே வருவார். நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ட்ரீட்மெண்ட்டு புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த 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 மாதிரி ஒரு சும்மா போகிற போக்கில் போய் 2 விஷயம் நியூஸ் வரணும், அதை வரணும் பார்த்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால யாருக்கா பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரே பிரயோஜனம் யாரும் கேட்டால் அனிதா அண்ணாச்சிக்கு மட்டும்தான். சீரியஸாக உடல் காவாத்து மட்டும் இல்லை, அவர் தன்னை வந்து இன்னைக்கு என்னடா நியூஸ் இல்லையே, யாரையும் பேப்பரில் வரமாட்டான், நம்ம வந்துட்டு இருக்கும்போது 4 பேர் வந்து நிற்பான், அப்படியே கேமரா வச்சு நிற்பானே, ஒரு பையன் நம்ம எட்டி பார்க்க மாட்டானேன்ற சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு கைதுன்னு வர சொல்லிட்டீங்களா? அப்பா அண்ணாச்சி என்ன பண்ணுவார், இதை ஒரு 6 மாதத்துக்கு ஃபில் பண்ணிப்பார். ஓகே, நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியல. நான் 6 மாதம் அங்கிட்டு வந்து சிறையில் இருந்துட்டு வரேன் அப்படின்ற போல 6 மாதம் நாங்கள் 10 நாள் இந்த கேஸ் காலத்து போயிடுங்க. அதான் சொன்னேன், தாவேக்கால ஏதோ அட்வைஸ் லீகல் அட்வைஸர்லாம் அப்படிங்கிறாங்களா என்னன்னு தெரியல. தப்பாக அதிகாரிகள் ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஏன்னா உங்களுக்கு நல்ல பேர் வழக்கத்தான் அதிகாரிகளுக்கு வந்து பெரிய அவனோட இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? உங்களை வச்சுக்கிட்டு அவன் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்ப்பான். ஓகே. இந்த பாவம் இந்த அண்ணாச்சிக்கு போய் போட்டதுனால அவனுக்கு பெரிய ரிவார்டு வந்துடுமா? ஒன்றும் கிடைக்காது. அனிதா ராஜேஷன் அனிதா ராஜேஷன் அவர்கள் உள்ளே போயிட்டாருன்னா நாளைக்கு காலையிலேயே அவருக்கு என்ன வந்து வர சம்பளம் பென்ஷன் வரப்போகுது, சம்பளம் வருது இல்லை, எம்எல்ஏ சம்பளம் கட் பண்ண போகிறாங்களா? என்ன ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவனா? ஒரு அவதூறு கேஸு. இந்த அவதூறு கேஸுன்றது நீங்கள் சாதாரணமே ஒரு நடிகையோட ஒப்பிட்டு பேசுறது அவதூறு கேஸ் சார். என்னது? ஒரு நடிகையோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இல்லை, நடிகையோட பேசுகிறாருன்றது வந்து தப்பு தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவன் தனிப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. என்ன அண்ணாச்சிக்கு இப்போ சம்மந்தப்பட்டவருக்கு ஏதோ பொண்ணுக்குன்னு நடிகை கிடச்சிருக்குது, ஓகே. அண்ணாச்சிக்கு என்ன வருத்தமாக இருக்கும், நமக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தமாக இருக்குன்னு தெரியல. அந்த வருத்தத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம ஆளுங்க அவனுக்கு என்னப்பா செம்மையாக இருப்பான்ப்பா, செம்மையாக வாழ்கிறான்ப்பா, அவன் இந்த மாதிரி ஆளோட வாழ்கிறான்ப்பா, அவனை பிடிக்குதோ இல்லையாப்பா, அவன் கையை பிடிச்சா நமக்கு வந்து முத்தம் குத்துக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பான். இல்லாதவனுக்கு இவனுக்கு அதை கட்சி இருந்தனா ஓகே என்ன சொல்லுவான் வெளில போயிட்டு. ஸோ அதனால் வந்து விளையாட்டுத்தனமான அரெஸ்ட்டு, விளையாட்டுத்தனமான அரசியல், இதெல்லாம் விசித்திரமான இந்த வியூகத்தெல்லாம் பார்த்தான். ஓகே. இப்போ ஏவாவேலு அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக. அவருக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்ற போல. ஆனால் அவர் வந்து ஆஜராகிறதுக்கு கால அவகாசம் கேட்டு இன்னைக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு உடல்நிலை பிரச்சனையால். எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 10 நாள் அவகாசமும் கேட்டிருக்காரு. பிரதர், இதெல்லாம் வந்து இயல்பு பிரதர். இதெல்லாம் ஒன்றும் பெரிய தூத்தனை குத்துற மாட்டாங்க பிரதர். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாருமே லஞ்சம் பண்ணுறான், ஊழல் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். புரியுதுங்களா? பெருசாக நீங்கள் நாட்டில் வந்து நடந்துடாதரா அப்படின்னு நினைக்கிறான். அந்த நம்பி தான் வந்து இன்றைக்கி அவர் எங்கே வேணால் போட்டோம், எங்கே இருந்தாலும் இங்கே வரணும், கொண்டு வந்துடுவாங்க. லிக்விடேசி கொடுத்தா வந்துடுவாங்க. இவ்வளோ மருத்துவமனைக்கு இருக்கும்போது அங்கிட்டு போகிறாரு. இல்லை ஓடி இருக்கனோட வச்சுக்கங்களேன். என்ன வேணா நீங்கள் நினச்சிக்கிறது தான். ஓகே.
இவங்களே சொல்லி கொடுத்துருப்பா அருண், ம். அண்ணாச்சி நீங்கள் தயவு செய்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க. ஏன்னா ஏவாவேலுக்கும் இவருக்கும் எவ்வளோ பொருத்தம், எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருப்பானுங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு தெரியும். ம். ஏன்னா ஏவாவேல் தான் இன்றைக்கி சிட்னியில் நேரு ஏவாவேலு தான் வந்து சில ஆஃபீஸில் செட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக டபுள் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அவர் போகிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ம். ம். ஏவாவேலு தப்பி ஓடுவதற்கு அருண் தான் காரணம். ம். வேணும்னா செக் பண்ணிக்க சொல்லுங்கள். சீரியஸாக சொல்ல ஆதாரம் இருக்கா வழக்கு இதப்பா? என்ன ஆதாரம்? இல்ல அவரு அருண் தான் இருக்காரு. ஏவாவேலு இங்கே வந்து சென்னையை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரே காரணம் வந்து இருந்தா, ம். வேறு எவனும் கிடையாது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ம். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ரைடு பண்ணாங்க? ம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் டிவிஎஸ் ரைடு பண்ணாங்கல்ல, ஆமா அதே ஏவாவேலு தானே போனாங்க. ஆமா போனாங்க. எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ சொல்லணும்ல நீங்கள்? ம். ஏன் சொல்லல? சும்மா உங்களை வரப்போகிறாங்க பாஸ், உங்களை பண்ண போகிறாங்க பாஸ், இங்கே ஒரு குத்திடுறான் அருண், இந்த பக்கம் குத்திடுறான் ஒரு பக்கம். இது ஒரு பொழப்பு. இவனுக்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் மக்கள் சொல்கிறாங்க. இவனெல்லாம் எதையாவது அடித்து தெத்ததை விட்டு நம்ம சிஎம் வந்து ஏதோ இவனை வச்சுக்கிட்டு ஏதாவது மாறும், காலம் மாறும், ம். நம்முடைய கடமை ஆற்றுவதற்கான நேரம் வரும். ஓகே அன்னைக்கு மிக 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 தெளிவாக வைத்து செய்வோம். ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து நன்றி பாது, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.